ஐயப்பா ஏய் ரயானே சும்மா இருப்பா, சும்மா போட்டு அடிச்சுக்கினே இருக்காதப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? இப்ப என்ன ஜாக்லின் கேப்டன் ஆக முடியாதுடா, வாய்ப்பு கிடையாது. இந்த டாஸ்க் வச்சதே விஜய் விஷாலுக்காக, அதுவே தெரியாம நீனு பேசிட்டு இருக்கிய. அது அவனுக்கே புரிஞ்சிட்டு, யாரு முத்துக்குமரனுக்கு புரிஞ்சு போச்சு. அங்க இன்னொருத்தன் கேம் ஆடிட்டு போயிட்டான், ராணுவன் ஒருத்தன், அவன் ஒரு கேம் ஆடிட்டு போயிட்டான். இந்த மொத்த கேம் புரிஞ்சுதான் முத்துக்குமரன் ஜாலியா உட்கார்ந்துருக்கான் அமைதியா. அதுவே தெரியாம இந்த ரயான் உட்கார்ந்து கதறிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் தெளிவா ஒரு டாஸ்க் கொடுக்குறாரா? என்ன கொடுக்குறாரு? 3 பேரை நிப்பாட்டி விட்டு இந்த 3 பேருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த சப்போர்ட்டரா வாங்கன்னு சொல்றாங்க. அப்பவே நீ புரிஞ்சுக்கணும் இந்த டாஸ்க் விஜய் விஷாலுக்காக கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா விஜய் விஷாலுக்கு தான் அதிகபட்ச சப்போர்ட் வரும். வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையும் நல்லா பேசி வச்சிருக்கான், கண்டிப்பா உனக்கு தான் வரும். ஜாக்லின் வருமான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது. ஜாக்லின் கேப்டன்சியை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சில பேர் வருவாங்களே தவிர ஜாக்லின் கேப்டன் ஆகணும் கண்டிப்பா ஜாக்லின் நாங்க சப்போர்ட் கொடுப்போம்னு வர மாட்டாங்க. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாம ரயான் உள்ள கதறிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல பெரிய வேலையை பார்த்து விட்டது யாருன்னா ராணோ. தெளிவா ஒரு வேலையை பார்த்துட்டான். ஆக்சுவலா இந்த 3 பேர் நிப்பாட்டி விட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் நண்பர்களே. நான் சொன்ன முதல் ப்ரோமோல சொன்னா இந்த டாஸ்க்ல யாருக்கு அதிகபட்ச சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, யார் அதிகபட்ச ஆட்களை உருட்டி கொண்டு அங்க சேர்க்கிற மாதிரி இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு சொன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கு. 3 பேரை ஃப்ரெண்ட்ல நிப்பாட்டி விட்டு இந்த 3 பேருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ண போறீங்க, சப்போர்ட்டர்ஸா இங்க வாங்கன்னு சொல்றாங்க. இதுல பிக் பாஸ் இன்னொரு இக்கு வைக்கிறாரு. நீங்க இப்ப சப்போர்ட்டரா இங்க வரலாம், அந்த இடத்துல டாஸ்க் விளையாடும் போது நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா மாறிக்கலாம். அதிகபட்சமா யார் எவ்வளவு வெயிட் அங்க போய் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முத்துக்குமரனுக்கு முதல்ல வந்து மஞ்சரி வந்து நிக்கறாங்க. ஓகே, மஞ்சரி வந்து முத்துக்குமரன் நிக்கறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜய் விஷாலுக்கு வந்து அன்சிதா அவர்கள் வந்து நிக்கறாங்க. ஓகே, அன்சிதா அவர்கள் விஜய் விஷாலுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜாக்லினுக்கு வந்து சௌந்தர்யா வந்து நிக்கறாங்க. எல்லாரும் அப்பவே கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணத ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க 3 பேர் கேம்பிங் பண்ண முடியாது, அவங்க 3 பேர் அமைதியா தான் இருந்தாங்க. சோ லைனா ஒருத்தர் வராங்க. இதுல முத்துக்குமரனுக்கு மஞ்சரி மட்டும் தான் வந்திருக்காங்க. ஓகேவா, இங்க தான் ஒரு கேம் சேஞ்சர் மூவ்மெண்ட் நடக்குது. முத்துக்குமரன் மஞ்சரி மட்டும் தான் வந்திருக்காங்க. ஜாக்லினுக்கு தீபக் வந்துட்டாங்க, சௌந்தர்யா வந்துட்டாங்க, ரயான் வந்துட்டாப்ல, பவித்ரா வந்தாச்சு, 4 பேர் வந்தாச்சா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம அவங்க பேர் என்ன, விஜய் விஷால் இருக்காப்ல. விஜய் விஷாலுக்கு அருண் இருக்காப்ல, ரஞ்சித் இருக்காப்ல, ஜெஃப்ரி இருக்காப்ல, அன்சிதா இருக்காப்ல. இந்த 4 பேர் இருக்காங்க. ஓகேவா, இந்த 4 பேர் அங்க வந்தாச்சு. இதுல ராணோ என்ன பண்றானா நம்ம முத்துக்குமரன் கூட போய் சேர்ந்துக்கிறான். அங்க எனக்கு ஒரு அவுட் வந்துட்டு இவன் முத்துக்குமரன் கூட வேணும்னு பேசுறான். ஏன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காருல, கடைசி நேரத்துல நீங்க மாறணும்னா மாறிக்கலாம், புரிஞ்சா? கடைசி நேரத்துல அங்க மாறணும்னு நினைச்சா நீங்க மாறிக்கலாம்னு சொல்லிட்டு அதனாலவே ராணோ என்ன பண்றானா வேணும் அங்க போறான். ஏன்னா இப்ப சடனா ஃபர்ஸ்ட் இங்க விஜய் விஷால்ட்ட வந்துட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், விஜய் விஷால் அங்க வின் ஆன மாதிரி ஆயிரும். அப்ப மஞ்சரி என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இங்க வந்து சேர்ந்துப்பாங்க. யாருக்கிட்ட? ஜாக்லின் கிட்ட செல்வாங்க. அப்ப 5-5 போட்டி மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அங்க ராணோ தெளிவா ஒரு கேம் போடுறான். நம்ம இங்க வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ற மாதிரி நிற்கலாம் சொல்லி நிற்கிறான். கேம் ஸ்டார்ட் ஆகும் போது அப்பவே ராணோ என்ன பண்றானா பெட்ரூம்ல போயிட்டு விஜய் விஷால்ட்ட பேசுறான். மச்சான் நான் வந்துடும் மச்சான், ஒன்றும் பிரச்சனை, நீதான் மச்சான் சொல்றான். இது விஜய் விஷாலுக்கு தெரியும், அவங்க சொல்லிட்டு தான் போறான். இதை விஜய் விஷால் வந்து அங்க ஜெஃப்ரிட்ட கூட சொல்றான், ராணோ நம்ம சைடு வந்துருவான்டான்னு சொல்லி சொல்றான். சோ இதை அவன பிளான் பண்ணிட்டானோ, ராணோக்கான பிளான் தான். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது ராணோக்கான பிளான். அங்க டாஸ்க் ஆரம்பிக்குது. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் முத்துக்குமரன் ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா ஜாக்லின், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முத்துக்குமரன் சொல்லிட்டா நான் வரல, என்னால இதில் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால முத்துக்குமரன் என்ன பண்றான்னா ஜாக்லின் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டெப் எடுக்கிறான். ஜாக்லின் நீ யாரையா ஃபர்ஸ்ட் கொண்டு டிராப் பண்ணாங்க, ஆப்போசிட்ல உருட்டி கொண்டு விடு, உன்னால ஃபர்ஸ்ட் ரவுண்டே உருட்ட முடியல, உனக்கு ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்டே சொல்லிரு, நான் உருட்ட ஆரம்பிச்சிடுறேன். நான் உருட்ட ஆரம்பிச்சா அங்க இருந்து மீதி 3 பேர் இங்க அனுப்பிடு, என்கிட்ட 2 பேர் இருக்காங்க, 5 பேர் ஆயிடுவாங்க. 5 பேர் அப்ப நம்ம சைடு தான் வெயிட் அதிகமா இருக்கும், நம்ம உருட்டிடலான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிளானை போட்டுருக்காங்க. ஆனா அங்க கவனிச்சுனா ஜாக்லின் ஃபர்ஸ்ட் உருட்டும் போது பவித்ரா அவர்களை ரொம்ப ஈஸியா உருட்டி விட்டாங்க, ஒரு தள்ளி விட்டாங்க, புரிஞ்சா? சோ அந்த இடத்துல ஜாக்லின் அவங்களுக்கான கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாக்லின்கான கேம் ஸ்டார்ட் ஆயிட்டு அதை பார்த்த முத்துக்குமரன் என்ன பண்றானா ஓகே அங்க கேம் ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம இதுக்கு நம்ம கிட்ட வந்த 2 பேரும் தேவையில்லாம் உருட்டி கொண்டு அங்க விடணும், சோ இவங்க கேம் ஆடுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சைடுல போய் உட்கார்ந்துட்டான். இது முத்துக்குமரனுக்கான கேம். ஏன்னா அவன் சொல்ற பாயிண்ட் என்ன, இப்போ நான் என்கிட்ட 2 பேர் இருக்காங்களா, இந்த 2 பேரை நான் உருட்டி கொண்டு அங்க சேர்த்து எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல, எனக்கு யாராவது புது சப்போர்ட்டர்ஸ் வர போறது இல்ல. இப்போ நான் மஞ்சரி மட்டும் அங்க உருட்டி சேர்த்தா கூட கண்டிப்பா ராணோ வந்து சேர மாட்டான். ஏன்னா ராணோ வந்து அங்க ஒரு கேம் ஆடிட்டான். ராணோ விஜய் விஷால்ட்ட தான் போவான்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கே தெரியும். அதான் அவன் சொல்றான். முத்துக்குமரன் என்ன சொல்றான், ராணோ விஷால்ட்ட தான் போவான்டா, அவனுக்கான கேம் அதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தெளிவா சொல்றான். இருந்தாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாருக்கு? ஜாக்லினுக்கும் நம்ம ரயானுக்கும் புரியாம ஜாக்லின் ரயான் ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டே இருக்காங்க. இல்ல முத்துக்குமரன் சைடுல போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தா மஞ்சரி என்ன பண்றாங்க, ஜாக்லின் கூட போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப ஜாக்லின் மொத்தம் 5 பேரை உருட்டி கொண்டு சேர்த்தாச்சு. இதுல கடைசியா ராணோ என்ன பண்றானா நம்ம விஜய் விஷால்ட்ட வந்து ஏறிட்டான், புரிஞ்சா? இதுல மஞ்சரி ஒரு கேம் ஆடிட்டாங்க, ராணோ ஒரு கேம் ஆடிட்டாங்க. இது ஒரு பக்காவான கேம், நம்ம யாரையும் தப்பு சொல்றதுக்கு. இதுல கடைசியா பார்க்க போனா அதிகபட்ச வெயிட் யாரு இருந்திருக்குன்னா விஜய் விஷால் இருந்து விஜய் விஷால் வின்னு. இதுல வின் பண்ணியாச்சா. இதுல இடையில ஒரு காமெடி நினைச்சு என் சாமியை ஒரே கவுத்தா கவுத்திட்டான நண்பர்களே. விஷாலு
ரஞ்சித் சார் உட்கார வச்சு உருட்டிட்டு போனான். ரஞ்சித் சார் இந்த குழந்தை பைக்ல உட்கார திரும்பி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தாரா, உருட்டி போய் சரிச்சு போட்டான். தலை அடிக்க போச்சுன்னு கிடந்தாருக்கல. அந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷனை போட்டு கொண்டுட்டானோ, எம்மாடி அம்மா கொண்டுட்டான் சம அப்படிங்கிற மாதிரி விழுந்திருப்பாரு அவரு. ஸோ விழுந்தாச்சா, இங்க 5 பேர் சேர்த்துட்டாங்க. எல்லாம் கேம் ரொம்ப நீட்டா போயிட்டுங்க. இதுல முத்துக்குமார் எனக்கு தெரியும் அவனால வின் பண்ண முடியாது. அவன் வேஸ்டா ஒரு வெயிட் அக்கௌண்ட் இறக்குறதுக்கு இந்த 2 வெயிட்டும் ஒரு கேம் ஆடுன்னு சொல்லி விட்டுட்டான். புரிச்சா, இந்த 2 வெயிட்டும் அதாவது ராணுவ மஞ்சரி அவங்களுக்கான கேம் ஆடிக்கிட்டேன்னு சொல்லி விட்டுட்டான். அது அவனுக்கான ஒரு பெருந்தன்மை. ஓகேவா, விட்டாச்சு. அதே மாதிரி 5 பேரை கொண்டு சேர்த்தாச்சு. இங்க ரயானுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ரயான் என்ன சொல்றான்னா, நீ ஒரு கேம் ஆடி இருக்கணும் முத்து, உனக்கான கேம் உன்னால ஆட முடியலனா நீ என்ன பண்ணிருக்கணும், ராணுவயாச்சும் ஃபர்ஸ்ட் கொண்டாங்க சேர்த்துருக்கணும். அப்படி ராணுவயாச்சும் ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு சேர்த்திருந்தா ராணுவக்கான அந்த 80 கிலோ வந்து விசால் சைடுல மைனஸ் ஆயிருக்கும். அப்ப ஜாக்லின் வின் பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. இங்க ஜாக்லின் வின் பண்ணோம் இல்ல நான் வின் பண்ணோம், 2 பேரும் எதுவுமே ஸ்ட்ராட்டஜியே போடல. இங்க போட்ட ஸ்ட்ராட்டஜினா 2 பேரும் ஆடலாம், உன்னால முடியலன்னா சொல்லு நான் வரேன்னா முத்து சொன்னானே தவிர ஜாக்லின் தான் வின் பண்ண அவன் சொல்லவே இல்லை. உன்னால முடியல ஃபர்ஸ்ட் உருட்டிட்டு போற, உன்னால முடியலன்னா நீ அந்த இடத்துல சொல்லு நான் களத்துக்குள்ள இறங்கி வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து உருட்டலாங்கறா. இந்த இடத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜாக்லின் பவித்ரா உருட்டிட்டு போகும்போது அது கஷ்டமா இருந்து இங்க டக்குன்னு பாஸ் கொடுத்து முத்துக்குமார் நீ ஆடுன்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா முத்துக்குமாரனால அதிகபட்ச வெயிட் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா ராணுவ அங்க போயிருவான் ப்ரோ. ராணுவ தான் அங்க கேம் சேஞ்சர். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ராணுவ கண்டிப்பா அங்க போயிருவான். சோ முத்துக்குமாரனே இறங்கி ஆட வந்தா கூட அவன் 4 பேர் தான் உருட்டி கொண்டு போவான். கண்டிப்பா 5 பேர் அவன்கிட்ட சேர்த்திருப்பான். இதுதான் முத்துக்குமார் நாங்க சொல்றான். இது ராணுவக்கான கேம், ராணுவ ஒரு கேம் ஆடிட்டான்னா இவங்களுக்கு யாருக்கும் புரியவே இல்லை. ராணுவக்கான கேம் இவங்களுக்கு புரியவே இல்லை. இவங்க நின்னும் கதறிக்கிட்டே இருக்காங்க. இல்ல ரயான் அடிக்கிற சொம்மனை தெரியுமா, ஜாக்லின் வின் பண்ணிருக்கலாம், நீ தான் சொதப்பிட்ட, நீ ஒரு கூட்டணி போட்டல, நீ வந்து அந்த 2 பேரையா சேர்த்துருக்கணும், இல்ல ஒருத்தரையா சேர்த்துருக்கணும், இல்ல 2 பேரையா ஃபர்ஸ்ட் இங்க அனுப்பியிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்படா, ஏன்னா அவன் டாஸ்க்ல இறங்கி நிற்கான், அவனை நம்பி 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேர்கிட்ட போய் நீங்க 2 பேரும் ஜாக்லின் கூட போங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? அது சொன்னா அப்ப தப்பாயிரும். இங்க ரயான் என்ன பண்றானா, நீ ஆடிரணும் சொல்லிட்டு அவனோட ஆட்டத்துக்குள்ள முத்துக்குமாரன் எடுக்க ட்ரை பண்றான். இப்ப இந்த இடத்துல மட்டும் முத்துக்குமாரன் ஜாக்லினுக்காக ரயானை கொண்டு அங்க சேர்த்துட்டு மீதி மஞ்சரி அங்க விட்டுட்டு மஞ்சரியை விட்ட பிறகு நம்ம ஜாக்லினை வின் பண்ண வச்சிருந்தா சாட்டர்டே சண்டே முத்து வச்சு சேதனை செஞ்சிருப்பாரு கண்டிப்பா. ஏன் நீங்க ஜாக்லின் வின் பண்றதுக்காண்டி ஆடுனீங்கன்னு சொல்லி செஞ்சிருப்பாரு. இப்ப இந்த இடத்துல அவன் யாருக்காகவும் ஆடல, அவன் கேம் அங்க ஆட முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் சைடுல போய் உட்கார்ந்துட்டான். மீதி இருந்த 2 பேரும் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை மட்டும் பண்ணிட்டாங்க. இதுதான் கதை, ஆக்சுவல் கதை இதுதான். இதுவே புரியாம இன்னும் கடந்து ரயானு நீ ராணுவ சேர்த்திருக்கணும், ராணுவ ஏற மாட்டான்டா. அவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான். அவன் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி தான் இங்க முத்துக்குமாரன் வந்திருக்கான். அவன் சும்மா ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கான், இங்க இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அதுவே புரியாம அவனை ராணுவ விட்டுருங்க, ராணுவ ஏறி இருக்கே மாட்டான். நீங்க சொல்லுங்க மக்களே, முத்துக்குமாரன் உருட்ட ஸ்டார்ட் பண்ண ராணுவ ஏறி இருப்பானா? ஏறி இருக்க மாட்டான். ராணுவ வந்து வெயிட் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் மஞ்சரியான கொண்டு போனா 2வது வரேன்னு சொல்லி நின்னுட்டு அங்க விஜய் விஷால்ட்ட தாவி இருப்பான். அதான் அவனுக்கான கேமே. அவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை பக்காவா பிளான் பண்ணிட்டானே. இதுவே தெரியாம வீட்டுல கதறிட்டு இருக்கானே. மொத்தத்துல முடிஞ்சிட்டு விஜய் விஷால் வின் பண்ணிட்டாப்ல. இதுல விஜய் விஷால் வின் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கா பாருங்க. ராணுவ நினைச்சிருக்காப்ல, நம்ம அருண் நினைச்சிருக்காப்ல, ஜெஃப்ரி நினைச்சிருக்காப்ல. ஜெஃப்ரி தங்கமான மனிதர். ஜெஃப்ரி நினைச்சிருக்காப்ல. அடுத்த அவங்க பேர் என்ன, அன்சிதா நினைச்சிருக்காப்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித் எல்லாருமே சேர்ந்து இப்போ விஜய் விஷால வின் பண்ண வச்சாச்சு. இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, முத்துக்குமாரன் எந்த ஒரு இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள உள்ளவங்க 3/4 பேர் பயங்கரமாக போராடுறாங்க. அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க முடியுது. பயங்கரமாக போராடுறாங்க, வெறித்தனமாக போராடுறாங்க. ஓகேவா, சரி ஓகே, முத்துக்குமாரன் அந்த கேப்டன்சி தேவையில்லை. நல்ல வேலை கேப்டன்சி எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் தான் கிடைக்குமே தவிர கெட்ட பேர் கூட சேர்ந்தே வரும். ஏன்னா வீட்டுல கண்டிப்பா ஏதாவது பஞ்சாயத்து பண்ணணும்னா அந்த பஞ்சாயத்துல போய் குறுக்க போய் கண்டிப்பா முத்துக்குமாரன் பேசுறாங்க உட்கார்ப்பான்னு சொல்லி கத்திடுவான். அது அவனுக்கு தான் மைனஸ். பூ கொடுக்குறான்ல இல்ல இப்போ முட்டை கொடுக்குறான்ல அவ்வளோதான் தூக்கிட்டு விட்டுருவாங்க. இந்த வகையில எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் இப்பதான் சேஃப் கேண்ட்ல இருக்கான். ஆனா ரயானால் அதை ஏத்துக்க முடியல. ஜாக்லின் வின் பண்ணலன்னு சொல்லி அவன் கதறிக்கிட்டே இருக்கான். இது எனக்கு அவன் ஸ்ட்ராட்டஜி தப்பு, இவன் ஸ்ட்ராட்டஜி தப்பு. அவனுக்கான ஸ்ட்ராட்டஜியில் ஆடி இருக்கான், நீ உனக்கான ஸ்ட்ராட்டஜியில் ஆடி இருக்க. இவ்வளவுதான் ஆட முடியும். ராணோ வந்திருக்க மாட்டான். கேம் எண்டு. இங்க 5 தான் கடைசி வரத்துக்கு வந்திருக்கும். ஸோ கேம் எண்டு. அதுவே தெரியாம ரயான் கதையிட்டு இருக்கான். நீங்க சொல்லுங்க, முத்துக்குமாரன் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்துச்சா? அவன் ஆட விட்டு அவன் பாட்டு உட்காந்துட்டான். அதுதான் அவ்வளவுதான் அவனால முடியும். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தான் சொல்லி மறக்காம பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரயான் உங்களுக்கான கேம் ஆனீங்கன்னா நல்லா இருக்கும், பார்த்து பண்ணி விடுங்க.